வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஹாஸ்பிட்டல் ஃபைலை யூஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் A4 ஷீட் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக ஃபைல் ரெடி பண்ணி தரலாம். வீட்டிலையே நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கடையில் வாங்கினா கொஞ்ச நாள்லேயே அது கிழிஞ்சு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வீட்டில் இருக்க ஃபைல் தான் எடுத்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் ஃபைல் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் டேப் வச்செல்லாம் அளக்க வேணாம். நீங்கள் எந்த ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் தைக்க போகிறீங்களோ அந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. அந்த ஃபைலோட 4 பக்கத்துலேயும் 1/2 இன்ச் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. 3 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கில் 2, லைனிங் பீஸில் 1 சேர்த்துட்டு நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடு மட்டும் தச்சு திருப்பி படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஃபைலை உள்ளே செட் பண்ணிக்கணும். ஃபைலோட எந்த பகுதியை நான் தச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன், படிமான தையல் போட்டிருக்கேங்கிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும். நான் எந்த இடத்த தச்சு நம்ம படிமான தையல் போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் தச்சு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலில் செட் பண்ணிக்கோங்க. 2 சைடு மட்டும்தான் தச்சுருக்கோம். பேலன்ஸ் இருக்க 2 சைடை இப்போ நான் காட்டுற மாதிரி ஃபைல் எந்த பக்கட்டும் நகராத அளவுக்கு பின் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நீங்கள் ஃபைல் நகராமல் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா ஃபைல் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கிராஸாக நகர்ந்துடும். பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணையில் ஒரு பின்னாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணால் ஃபைல் கிராஸாக போகாது. ஃபஸ்ட்டு தச்சு நம்ம திருப்பி படிமான தையல் போட்டது மேல் பகுதி. இப்போ நான் தைக்கிறது சைடு பகுதி. சைடு துணியை வெளியில் தெரியலாம். மேல் பகுதியை தச்சு திருப்பி படிமான தையல் போட்டுக்கோங்க. 2 இன்ச் கேப்பில் நான் மார்க் பண்ணுறேன். இதே மாதிரியே 2 சைட்லேயுமே நீங்கள் 2 இன்ச் அளவில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு அந்த மார்க் பண்ண 2 பகுதியையும் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இது மேலே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுருக்க துணியும் ஃபைலும் நகராமல் இருக்கும். இல்லைனா துணி சுருக்கமாக இருக்கும், ஃபைல் கிராஸாக நகர்ந்துடும். இப்போ நான் வீடியோவில் கட்டுற மாதிரியே நீங்கள் போட்ட கோட்டு மேலே நீங்கள் தையல் போட்டு வந்துடுங்க. இந்த தையல் போட்டதுக்கப்புறம் பார்க்கவே உங்களுக்கு ஃபைல் நீட்டாக இருக்கும். தையல் போடாமல் சும்மா செஞ்சோன்னா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம உள்ள ஃபைல் வச்சுருக்க மாதிரியே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ஃபைலோட சென்ட்ரு பகுதியை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து மேல் பகுதியில் 1 இன்ச்சு கீழ்ப்பகுதியில் 1 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. அதாவது 2 இன்ச்சு சென்ட்ரு பகுதியிலேருந்து 2 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கணும். சைடு ஜாயிண்ட்டுக்காக இந்த பீஸ் கட் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு பகுதியிலேருந்து இப்போ நான் வைக்கிற மாதிரி வைங்க. 4 இன்ச்சு அகலத்தில் ஃபைலோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்தளவு விட 1/2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மேல் பகுதியில் தச்சு படிமான தையல் போட்டோன்னா அந்த 1/2 இன்ச்சு கம்மியாயிடும். நம்ம ஜாயின் பண்ணையில் அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இதுக்கும் உள்ள லைனிங் வச்சு ஜாயின் பண்ணி இப்போ நான் தச்ச மாதிரி தச்சு படிமான தையல் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 2 சைடையுமே நீங்கள் இந்த மாதிரி தச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணியோட அகலம் 2 இன்ச் இருக்கும். நான் கட் பண்ணது 4 இன்ச் கட் பண்ணேன். இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணதுனால 2 இன்ச் இருக்கும். ஃபைலோட சென்ட்ரு பகுதியை நம்ம மார்க் பண்ணோம். மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணோம். அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சு இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைலுக்கு சைடில் நம்ம 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டதில் தான் நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா ஃபைலோட சேர்த்து நம்ம தைக்க முடியாது. எக்ஸஸாக விட்ட மெட்டீரியலில் தான் நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. அதே போலவே ஆப்போசிட் சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தச்சு ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகும். இந்த ஃபைலு நீங்கள் வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை உள்பக்கமாக திருப்புறது கஷ்டமாக தான் இருக்கும். மெதுவாக பொறுமையாக நீங்கள் அந்த துணியை உள்பக்கத்தை திருப்பிக்கோங்க. 5 இன்ச் உயரத்தில் ஃபைலோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் பீஸ் கட் பண்ணிக்கணும். லைனிங் பீஸில் 2ம் மெயின் துணியில் 1 துணியும் கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக இந்த மாதிரி லைனிங் கொடுக்குறேன்னா ஃபைல் ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணுற துணி மெலிசாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம லைனிங்கில் 2 துணியும் மெயின் துணி ஒன்றும் சேர்த்துருக்கேன்.
அப்போ தான் மேலே லாக் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து சென்ட்ரு பகுதியிலேருந்து லைட்டாக க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணால் நல்லா இருக்காது. கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் வச்சோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பைப்பிங் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலரில் வச்சா தான் பைப்பிங் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். எப்போவும் நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுற மாதிரி தான். கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒன் சைடு மடித்து தைச்சிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ண கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்பக்கமாக திருப்பி தையல் போட்ட பகுதியில் துணி ஜாயின் பண்ண இடத்துலையே நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. உள்பக்கமாக துணியை நல்லா தள்ளி விட்டுட்டு தையல் போடுங்க. அப்போ தான் மேலே திரும்பி வராது. இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கின ஃபைல் மாதிரியே இருக்கும். கடையில் வாங்குகிற ஃபைல் வந்து ரொம்ப நாள் வராது. அதே போல் அதிகமான மெட்டீரியல் அதில் வைக்க முடியாது. அதிகமான மெட்டீரியல் வச்சா கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் தச்சு வைக்கிறதுனால இது ரொம்ப நாள் வரும். நீங்கள் வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சிங்கன்னா ஈஸியாக நீங்களும் தச்சு முடிச்சிடலாம். இது வந்து உள்ளே பேனா வைக்கிறதுக்காக நான் அது ரெடி பண்ணுறேன். அதே போல் தான் இதுக்கும் பைப்பிங் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து அடிப்பகுதி வந்து மடித்து தைக்க வேண்டியதில்லை. இது உள்பக்கமாக போயிடும். அதுக்காக நீங்கள் மடித்து தைக்காமே நீங்கள் பைப்பிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பண்ணாமலும் தைக்கலாம். பைப்பிங் பண்ணால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் உள்பக்கமாக நம்ம ஜாயின் பண்ண துணியை தள்ளி விட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் பைப்பிங் பண்ணிக்கோங்க. மடித்து சென்டரை மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுற துணியிலையும் சென்டரில் இதை வச்சு நீங்கள் உள்பக்கத்தில் தையல் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பேனா எது வேணுமோ வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபைல் தைச்சதில் மேல் பகுதியில் ஒரு சைடில் மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ண பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுனால தனியாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது. இதில் பெரிய பட்டன் ஒன்று வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. பட்டன் வைக்கவே வேண்டியதில்லை. இருந்தாலும் பட்டன் வச்சா கொஞ்சம் எதுவும் கீழே விழாமல் இருக்கும். பெரிய பட்டன் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. நார்மலாக இப்போவும் பட்டன் தைக்கிற மாதிரி தான் பட்டன் தைச்சி மேலே தைக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகவே தைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பட்டன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம அதை ரெடி பண்ண மாதிரியே இருக்காது. கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்க. ரொம்ப நாள் வரும். நீங்கள் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதே போலவே நீங்களும் வீட்டில் தைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே பேனா வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸாமுக்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம். பேட் வச்சு பேனா மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் தைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.